கொத்மலை பேருந்து விபத்து பலியானோர் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் கொத்மலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்த 21 பேரின் சடலங்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காமத்திலிருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்காக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பதில் அமைச்சர் வைத்தியர் பிரசன்னகுமார குணசேன ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து நிலைமைகளை ஆராய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. கொத்மலை பேருந்து விபத்து பலியானோர் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் கொத்மலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்த 21 பேரின் சடலங்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காமத்திலிருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்காக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பதில் அமைச்சர் வைத்தியர் பிரசன்னகுமார குணசேன ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து நிலைமைகளை ஆராய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. கொத்மலை பேருந்து விபத்து, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதியுதவி. கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி நிதியத்துக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். அதன்படி இறந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை தலைவர் பதவி விலகல். இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலாபிட்டிய தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கியுள்ளார். அவர் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த பதவியை பொறுப்பேற்றார். அதன்போது அவருக்கு மின்சக்தி துறையில் 40 வருடம் அளவில் அனுபவம் இருந்துள்ளதுடன் அவர் மின்சார சபையின் பிரதான பொறியியலாளர் உள்ளிட்ட பல பதவிகளையும் வகித்துள்ளார். அத்துடன் 2004ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை திலக் சியம்பலாபிட்டிய தேசிய மின்சக்தி கொள்கை குழுவின் பிரதிநிதியாகவும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தவிசாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு நடவடிக்கை. எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. 35 உள்ளூராட்சி சபைகளுக்கான தவிசாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகளவான ஆசனங்களை பெற்றுள்ள கட்சிகளுக்கு அங்கு ஆட்சி அமைக்க உரிமை உள்ளது. எனவே பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றுள்ள சபைகளில் தங்களது தரப்பில் தவிசாளரை முன்னிறுத்தப்படுகின்ற உறுப்பினரை ஏனைய தமிழ் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என கோரப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஹஜ் யாத்திரை செல்லும் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாட்டிலிருந்து புறப்பட்டது. இம்முறை கட்ச் யாத்திரை செல்லும் முதலாவது இலங்கை யாத்ரீகர்கள் குழு இன்றைய தினம் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. அவர்களை யாத்திரைக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல்
ஹக்தானி இதில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய சவுதி அரேபிய தூதுவர், யாத்ரீகர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக பயணத்தின் நிறைவை உறுதி செய்வதற்கான சவுதி அரேபியாவின் விரிவான பங்களிப்பை எடுத்துரைத்தார். புனித யாத்திரையை எளிதாக்குவதில் சவுதி மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையிலான வலுவான ஒத்துழைப்பை அவர் பாராட்டினார். இந்த வழியனுப்பும் நிகழ்வில் தேசிய ஒருமைப்பாடு பிரதியமைச்சர், இலங்கை கட்ச் குழு தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பிரபல நடிகை கைது. பிரபல நடிகையான சேமினி எத்தமல்கொட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை காவல்துறையினர் இன்று இவரை கைது செய்ததாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நிதி மோசடி குற்றச்சாட்டில் இவருக்கு எதிராக 7 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலேயே சேமினி கைது செய்யப்பட்டுள்ளார். தங்காலை, மாத்தறை மற்றும் கொழும்பு நீதிமன்றங்கள் இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்துள்ளன. வெலிக்கடை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சேமினி இத்தமல்கொட இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சிக்குங்குனியா வைரஸ் தொற்று தொடர்பில் அவதானம். டெங்கு மற்றும் சிக்குங்குனியா நோய் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துவதுடன் குறித்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நீண்ட மற்றும் குறுகிய கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 18,743 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் மழையுடனான வானிலையினால் டெங்கு நோயின் பரவல் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, கம்பகா, களுத்துறை, மாத்தறை, காலி, மாத்தளை, மட்டக்களப்பு, இரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாயம் மிக்க மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பகுதிகளில் சிக்குங்குனியா வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நுளம்பு பெருகும் இடங்களை கண்டறிந்து அதனை சுத்தமாக வைத்திருப்பதுடன் நுளம்பு கடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் வகையில் உடல் முழுவதையும் மூடும் வகையிலான ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டுவலி, குமட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு புள்ளிகள் மற்றும் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா, சீனா இடையேயான பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் ஆரம்பம். உலகின் 2 பாரிய பொருளாதார நாடுகளின் பிரதிநிதிகள் நேற்று சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையேயான வர்த்தக யுத்தம் முடிவுக்கு வரக்கூடிய ஏதுநிலை ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக பாரிய வரியினை பிரகடனப்படுத்தியிருந்தார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு சீனா உடனடியாக பதில் நடவடிக்கையினை மேற்கொண்டது. இதனால் இரு நாடுகளும் பரஸ்பர வரிகளை அதிகரித்ததால் பதற்றமான நிலை ஏற்பட்டது. பல வாரங்களாக கடுமையான சொற்பிரயோகங்களும் ஏற்பட்டன. இருப்பினும் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நன்னம்பிக்கையினை ஏற்படுத்தியுள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அதேவேளை அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு அமையவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மீறப்பட்ட போர் நிறுத்த உடன்பாடு, இந்தியா பாகிஸ்தான் பரஸ்பர குற்றச்சாட்டு. இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட சில மணி நேரத்தின் பின்னர் உடன்பாடு மீறப்பட்டதாக இரு நாடுகளும் பரஸ்பர குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன. எல்லை தாண்டிய இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து இரு நாடுகளும் நேற்று மாலை உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. இந்த நிலையில் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதன் பின்னர் பாகிஸ்தான் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதாக இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மில்ட்ரி கூறியுள்ளார். அதன் பின்னர் சில பகுதிகளில் இந்தியாவின் மீறல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எனினும் போர் நிறுத்தத்தை உண்மையாக செயல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு கூறியிருந்தது. கடந்த மாதம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகம் காஷ்மீரில் உள்ள இலக்குகளை இந்தியா தாக்கியிருந்தது. எனினும் பகல்காம் தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பரஸ்பர எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு பின்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருந்ததாக இருதரப்புகளிலும் அறிவிக்கப்பட்டிருந்தன.
இந்த நிலையிலேயே போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டும் சில மணி நேரத்தின் பின்னர் உடன்பாடு மீறப்பட்டதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.